ஏழைகள் பணக்காரர்கள் வீடை பார்த்து அவங்களுக்கு என்னப்பா, எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான், இந்த பணம் இருந்தா பிரச்சனை முடிஞ்சிடும் என்று பணக்காரர்களை பார்த்து ஏழைகள் ஏங்குறாங்க. ஜனாதிபதி உடைய சகோதரரால் என்ன கேட்கிறேன், இந்த பேமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா 10 லட்சம் இல்ல, வெட்டி 20 லட்சம் இல்ல, இவ்வளவு பெரிய சத்தத்துல ஒரு பணம் ஒண்ணுமே போடல. அம்மாடி 9 மணிக்கு தூக்கம், அவருக்கு வரது தூக்கத்தை பார்த்தா இவர் ராத்திரி 2 மணிக்கு உட்காருவான் பெட்ல, திடீரென முடிப்பாரு, தூக்கம் இல்ல. அல்ல என்ன பண்ற, இளமையில் அவன் கேட்கிற நேரம் அவன் கையில் ஒரு டைம்ல கொடுக்குறான். பணம் கொட்டுது. பணம் கொட்டினா பெரிய புஃபேக்கு போனா பல பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? உப்பு போட்டான்னு கேட்பாங்க. வேலை கொடுத்தோம், சல்லி அவ்வளோத்தையும் கொடுத்து இளமையை வாங்கலாமா? ஏது ஜனாதிபதி ஆனால் இளமையை வாங்க இயலாது. அந்த இளமைக்கு என்ன வேலை? எல்லாம் திணறி போகிற நேரம் அல்லாஹ் சொல்கிறான், உங்க மனசுக்கு அமைதி வேணுமா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதில் தன் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அளபெரும் கிருபையினால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அருளாக தந்த அவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும், அதை படிக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நிம்மதி எங்கே என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த தலைப்பு தெரிவு செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னென்றால், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம். பொதுவாக உலகத்திலே அதிகமானவரிடம் போய் கேட்டால் பணத்தை தேடுவது போன்று உங்களுக்கு தெரியும். நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்லுவது போன்று நீங்கள் புரிவீர்கள். ஆனால் அதற்கு பின்னாடி அவர்கள் எதை தேடுகிறார்கள் என்று சொன்னால் நிம்மதி, சந்தோஷம். ஒரு வீட்டிலே எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை என்றால் அந்த வீட்டிலே எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு ஆளு கொடுக்குறோம், ஒரு பெரிய மாளிகை, ஸ்விம்மிங் பூலோட இருக்குது, ஏர் கண்டிஷனோடு இருக்குது, ஆனால் வீட்டில் ஒரே ஒரு பெண்ணு மட்டும், அங்கே ஒரு கணவர் இல்லை, கணவர் இழந்து விட்டாங்க, பிள்ளைகள் இல்லை, எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள்னா அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குமான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். உலகத்துள்ள அத்தனையும் கொடுக்குறோம். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்ன எல்லாம் பெற்றிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. அந்த வகையில் எல்லோரும் ஒன்றை தேடுகிறார்கள். நிம்மதி வேண்டும் என்கிறார்கள், சந்தோஷம் வேண்டும் என்கிறார்கள். இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நிஜமாக நிம்மதி எங்கே இருக்கிறது? சந்தோஷம் எங்கே இருக்கிறது? நம்மில் பலர்கள் பயணிக்கிறோம், நிம்மதியை நோக்கி நாம் நம்முடைய கண்களை திறந்த நிம்மதி எங்கப்பா அங்கே போவோம். ஆனால் காணல் நீர் மாதிரி இருக்குது. காணல் நீர்னா நம்ம ரோட்டில் போகிற நேரம் ரொம்ப, அதாவது தூரத்தில் தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போய் பார்த்துட்டோம்னா தண்ணியை காணும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும், அங்கே போய் பார்த்தா தண்ணியை காணும். இதே மாதிரி இன்றைக்கு 50, 60, 70, 80 ஆண்டுகள் வாழக்கூடியவிடம் போய் கேட்டா நிம்மதியை கண்டீங்கன்னா பலர்கள் நிம்மதி என்ன என்னன்னு தெரியல. நம்ம தேடினோம், அந்த நிம்மதி நமக்கு வரல. நேத்து சிரித்தோம், சிரிப்பு இன்றைக்கு காணல, அழுகை இருக்கிறது. அழுந்துட்டு இருக்கிற நாம் நாளை சிரிப்போம் என்று நினைக்கிறோம். சிரிப்பு வந்து 5 நிமிஷத்துல அது மறைஞ்சு போகுது. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை கதவை தட்டுகிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போற நேரம் இன்னொரு பிரச்சனை கதவை தட்டுது. இது எப்படி முடியும், எப்ப முடியும் என்பது தான் உலகத்தில் எல்லோருடைய கேள்வி. இந்த கேள்வியை ஐரோப்பா ஒரு விதமா பார்க்கிறாங்க, அமெரிக்கர்கள் இன்னொரு விதமா பார்க்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
அக்கவுண்ட்ல ஒரு 100 மில்லியன் போட்டுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும். சல்லிய போட்டுட்டோம்னா கதை முடிஞ்சு. அதனால ஏழைகள் பணக்காரர்கள் வீடை பார்த்து அவங்களுக்கு என்னப்பா, எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான், இந்த பணம் இருந்தா பிரச்சனை முடிஞ்சிடும் என்று பணக்காரர்களை பார்த்து ஏழைகள் ஏங்குறாங்க. அவங்க நிம்மதியா நிக்கிறாங்க. பிராடோல போறாங்க, வாகனத்துல போறாங்க, வீட்டுல ஏசி இருக்குது. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பணக்கார வீட்டுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களே, அதை ஒவ்வொரு வீடு வீடாக நீங்கள் தட்டினால் எந்த வீடையும் அல்லாஹ் விட்டு வைக்கல். எல்லா வீட்லயும் பிரச்சனை. நம்ம நாட்டில் இப்ப நம்பர் 1 பணக்காரர் யாரு? தம்மிக்க பெரேரா அவர்கள். அதுக்கு முன்னாடி ஹரி ஜெயவர்தன் அவர்கள். அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நீண்ட காலமாக இலங்கையில நம்பர் 1 இடத்துல ஒரு பணக்காரர் இருக்கல, அவர் பேர் தேசமானிய, தேசபந்து. எக்கச்சக்கமான பதவிகளோடு அவருக்கு கொடுத்தாங்க. லலித் கொத்தலாவல் அவர் தான் 2003 1வது, 2004 2 கோடி 10 லட்சம் மக்கள் இருக்கிறோம். இந்த அவ்வளவு பேரை உட்கார வச்சு இதுல யாருப்பா ஃபர்ஸ்ட் பணக்காரன்னு கேட்டா அவரை கொண்டாந்து உட்கார வச்சிரும். லலித் கொத்தலாவல தான் நம்பர் 1. அவ்வளவு நம்பர் 1 அவரை கொண்டாந்து வச்சா அவர் வீட்டுல பிரச்சனை இருக்க கூடாதா இல்லையா? ஏன்னா அவர் தான் இலங்கையில ஃபர்ஸ்ட். அவருக்கு பிறகுதான் மற்ற அவ்வளவு பேரும். அவர்கிட்ட போய் கேளுங்க, உங்க வீட்டுல பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அவர் வாழ்க்கை சொல்லும். அவர் சொல்ல மாட்டார். பெருத்த பணக்காரர். சுனாமிக்கு பிறகு more than 400 கன்சாலிடேட்டட் கம்பெனி, 400 கம்பெனிக்கு டைரக்டர் அவர். ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி போனா கூட வருஷத்துக்கு 365 நாள். அவ்வளவு பணம் அவருக்கு இருக்குது. அவருக்கு என்னப்பா பிரச்சனை? அவருக்கு ஒரு பிரச்சனையா, ரோட்ல போற ஏழையில ஒரு ஏழை இங்கால ஒரு புள்ளைய தூக்கிட்டு அங்கால ஒரு புள்ளைய வச்சுட்டு 4 புள்ளைய கையை பிடிச்சிட்டு போற அந்த ஏழையை பார்த்து அவருக்கு பொறாமையா இருக்கு. அவர் அரண்மனையில் அவரை வாப்பான்னு சொல்வதற்கு அவருக்கு பிள்ளை இல்லை. எத்தனை கோடி செலவழிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இறைவன் ஒன்றை கொடுக்க நாடினால் அதை கொடுப்பான். கொடுக்க நாடலண்டா அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. நான் கேட்கிறேன், அவருக்கு போய் நீங்க நிம்மதி கொடுக்கலுமா? அவருக்கு போய் நீங்க ஆறுதல் சொல்லலாமா? எப்ப அந்த ஆளுக்கு புள்ள இருக்குது, இவருக்கு புள்ள இல்லைண்டா ஏங்கி துடிக்கிறார், தவிக்கிறார், பல கோடிகளை கொட்டுகிறார். இறைவன் அவருக்கு அந்த ரிஸ்கை கொடுக்கவில்லை. நீங்க பணத்தை தான் ரிஸ்க்ன்றீங்க, குழந்தை ரிஸ்க் தான். இத ஒரு ஏழை பார்த்தாண்டா அவர் ஏழையை பார்த்து என்ன நினைப்பாரு? அடடா 10 புள்ளையாச்சு, எப்படி கொடுத்து வச்சவன் தெரியுமா? எனக்கு புள்ள இல்ல 10 புள்ள பாண்டுவார். அந்த வீட்டுக்கு போய் தட்டி கேட்டா உங்களுக்கு 10 புள்ளையாமே, நம்ம நாட்டு நம்பர் 1க்கு புள்ள இல்லையாமே, உங்களுக்கு 10 புள்ளையாமே என்று கேட்டு அவர் சொல்லுவாரு, ஏப்பா 2 தர்றேன் வணங்க, இன்றைக்கு தான் வந்த பால்மா முடிஞ்சண்டா, இப்ப கொடுக்க பால்மா கொடுத்தா பெம்பஸ் வாங்குங்கன்றா. இது முடி இன்னொன்று தலையை சுத்துது. எவ்வளவு சம்பாதிக்கிறது? அவருக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் பால்மா கம்பெனியை போடுவார். நான் கேட்கிறேன், அவருக்கு ஒரு பிரச்சனை, இவருக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. பிரச்சனை இல்லாம இல்ல, பிரச்சனை மாறுகிறது. பிராடோல உட்கார்ந்த பிரச்சனை இல்லை நினைக்காதீங்க. அவருக்கு வேற பிரச்சனை, இவருக்கு வேற பிரச்சனை. அல்லாஹ்வுடைய அருளால் மிக பெரும் பணக்காரர்களை பழகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தார். ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீர் வடிக்கிற மாதிரி கடுமையான பிரச்சனை. ஒரு பெரிய பணக்காரர், அவர் ரொம்ப பெரிய கொடை வல்லில். அவரோடு உட்கார்ந்து பேசுகிற நேரம் ஒரு நாள் அவருடைய குடும்ப வலிமாவுக்கு நான் போறேன், அவரை காணல. அவர் லேட்டா வர்றாரு. என்னன்னு கேட்கிறேன், என்னப்பா உங்க குடும்ப கல்யாணம் வலிமா நீங்க லேட்? அவர் சொல்லுகிறார், அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தான், உட்கார்ந்து இருந்தா அவர் அக்கவுண்ட்டுக்கு பேலன்ஸ் விழுந்துட்டே இருக்கும், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவர் சொன்ன கதை என்ன? அவருக்கு ஒரு புள்ளை எல்லாம் கொடுத்தான், புள்ளையே இல்லை இவருக்கு. சரிப்பான் அவருக்கு புள்ளைய கொடுத்தா இன்னொரு ஆளுக்கு எல்லாம் புள்ளைய கொடுக்குறான். 4 புள்ளைய கொடுத்தா ஒரு புள்ளைய டவுன்ஸ் ஆக்கிட்டான். டவுன்ஸ் என்ன தெரியுமா? நீங்க அமெரிக்காக்கு எடுத்து போனாலும் மருந்து இல்லை. ஒட்டிசம்டா எச்சில் வடியும், முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த பிள்ளைகளை கண்டுபிடிப்பீங்க, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள். இதுக்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு மருந்து இல்லைண்டாச்சு. இப்ப ஒவ்வொரு நாளும் காலையில நெஞ்ச பிடிச்சிட்டு அந்த புள்ள ஸ்கூல் போகுது, இந்த புள்ள ஸ்கூல் போகுது,
என் புள்ள மட்டும் இல்லையே, நான் போனா என் மனைவி இருக்கணும், மனைவி போனா அவ இருக்கணும், பப்ளிக் பிளேஸ் கொண்டு போகலான்னு துடிக்கிறாங்களே. இந்த வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன தீர்வு சொல்ல போகிறீர்கள்? நிம்மதி கொடுக்கலாமா? பார்மசியில் ஏதாவது டேப்லெட் விற்கிறாங்களா? அதை எடுத்து போட்டா சரியா வந்துருமா? எதுக்கு யாரு நிம்மதி கொடுப்பது? ஏழை வீட்டிலும் பிரச்சனை, பணக்கார வீட்டில் ஏழை நினைக்கிறாங்க பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லைண்டி. பணக்காரன் பார்க்கிறான், அடடா என் வீட்டில் ஏசி போட்டு பெட்டை 10 லட்சத்துக்கு போய் வாங்கி இப்பதான் மெட்ரஸ் எல்லாம் போட்டு அப்படி செஞ்சு வச்சிருக்கிறோம். அவன் பிறண்டு தூங்க பார்க்கிற, ராத்திரி தூக்கம் இல்லை. பணக்காரர்கள் பப்ளிக் மீடியாவில் சொன்னதை நீங்கள் யூடியூப் வாயிலா பார்த்திருப்பீங்க. நான் பேர்களை பப்ளிக்கா கோட் பண்ண விரும்பல. ஷாக்கில் நான் வந்து தூக்க மாத்திர இலங்கையில பெரிய பணக்கார ஒரு ஆள் அண்மையில பேசுறாரு, பப்ளிக்கா பேசுறாரு. ஷாக்கில தூக்க மாத்திரையை வச்சுட்டு தான் நான் பயணிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாதிபதியுடைய சகோதரர் ஒரு ஆள் என்ன கேட்கிறேன், இந்த பேமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா 10 லட்சம் இல்ல, பெட் 20 லட்சம் இல்ல, இவ்வளவு பெரிய சத்தத்துல ஒரு பணம் ஒண்ணுமே போடல. அம்மாடி 9 மணிக்கு தூக்கம். அவருக்கு வரது தூக்கத்தை பார்த்தா இவர் ராத்திரி 2 மணிக்கு உட்காருவான் பெட்ல, திடீரென முடிப்பாரு, தூக்கம் இல்லை. நான் கேட்கிறேன், தூக்கம் முக்கியமா பெட் முக்கியமா? எதுக்கு பெட் வாங்கணும்? தூக்கம் வரணும் என்பதுக்கு வாங்கிடும். அல்லாஹ் சில பேருக்கு தூக்கத்தை கொடுத்து பெட்டை வாங்கிட்டான், இவனுக்கு பெட்டை கொடுத்து தூக்கத்தை எடுத்துட்டான். 2 மாதிரி நடக்குது, குழம்பி போகுது. ஒரு இளைஞர் எடுக்கு, அந்த இளைஞர் எதுக்கு பணம் சம்பாதிப்பான்? விதவிதமா சாப்பிடணும்பா, அதை எடுக்கணும் இதை எடுக்கணும், பாபிக்கு அது இது எல்லாத்தையும் சாப்பிடுற மாதிரி. அல்லாஹ் என்ன பண்ற, இளமையில் அவன் கேட்கிற நேரம் அவன் கையில் ஒரு டைம்ல கொடுக்குறான். பணம் கொட்டுது. பணம் கொட்டினா பெரிய புஃபேக்கு போனா பல பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? உப்பு போட்டான்னு கேட்பாங்க. அட உப்பு போடாம தான் செய்வானா? உப்பு போட்டா டேஞ்சரா போயிடும். உப்பு போடாட்டி இந்தியாவில இருந்து ஒரு பெரிய ஆளை கூட்டி வந்து பிரியாணி சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா குப்பையில போடணும். உப்பு போட்டேன்னு கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் சோதிக்கிறான். பெரிய கோடீஸ்வரர். இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் இன்பம் எது? ஒரு மனுஷன் பிரைமரி சாப்பாடு டேஸ்டா கிடைக்கணும். அதுல டேஸ்ட் இல்லாமலாக்கி பசிக்கு சாப்பிட்டு ஆக்கிட்டான். பல பேரை பார்க்கிறோம். சோகத்துல ஆஸ்திரேலியா பிரதமர் வந்தாரு. வந்து இங்க வந்தது கொஞ்ச நேரம், அங்கிள் ஜாகிங் போறார். என்னப்பா இந்த சோகம் மாநாடு நடந்துச்சு. அந்த நேரத்துல அவர் எதுக்கு போறாருன்னா அது போட்டி பிரச்சனையா. பல பேரை ஜனாதிபதியாக்கி பிரதமராக்கி ஏசியில நிக்கணும். வெளியில போன கொடையை பிடிப்பாங்க, நனையக்கூடாது, வெயில காயக்கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணணும்? காலையில் 5 மணிக்கு அங்கிருந்து அங்க போகணும், இங்க இருந்து இங்க வரணும். உலகத்துள்ள ஜனாதிபதி மார்களுக்கு இந்த வேலை. இப்படியே குந்திட்டீங்கன்னா செத்து போயிருவேன்றான் டாக்டர். அதனால இப்படி போன்றான். ஒரு ஏழை நாட்டாம தூக்கி மூட்டையை தூக்கி வேர்வை வடிக்கிறது வேற. ஆனால் பணக்காரர்கள் எங்களுக்கு வேர்வையே வரக்கூடாதுன்றத செத்து போயிருவாங்களாம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, இந்த நிம்மதியை பொறுத்தளவுல இது யாருக்கு? இதுதான் விலை மதிக்க முடியாது. இதுதான் ஆக பெருமதியானது. இது நமக்கு கிடைக்கும்டா உலகத்தில் இத மாதிரி ஒரு கிஃப்ட் இல்லை. இப்படி சொல்ல போனா நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு ஆளுக்கு எல்லாம் 4 புள்ளைய கொடுத்துட்டு ஒன்றை தருதலை ஆயிரும். வாப்பா மூஞ்சில கரிய பூசுற மாதிரியே வருவான். அவ்வளவு கண்ணியமான ஆஜியார். நாக்கில வச்சானா மூக்கில வச்சானா என்னமோ பண்ணினானா. உம்மாவும் காலையில எழுமினத்திலிருந்து அழுகிறாங்களே. பணத்தால் தீர்வு கொடுக்கலாமா? உங்க பதவியால் தீர்வு கொடுக்கலாமா? எதால தீர்வு கொடுக்கலாம்? இவங்களுக்கு நிம்மதி கொடுப்பது எப்படி சொல்லுங்க? இது எதனாலும் கொடுக்க இயலாது. இப்ப நிம்மதி கொடுக்கிறேன்டா, அதுக்கு நிம்மதியில் எடுக்க இயலாம என்ன பண்ண உலகத்துல கலிபோர்னியாவில் எப்படின்னப்பா இது அவ்வளவும் கிடைக்குது எங்களுக்கு, என்ன பண்ணலாம்? சந்தோஷம் இல்லையே, மனசு ஒரு மாதிரி இருக்குதுன்னு எல்லாரும் குதிச்சாங்க. அதுதான் ஹாலிவுட்டா மாறிச்சு. வரலாறு சொல்லுது, 50 பேர் ஏறி குதிச்சு சிரிச்சு இது பண்ணி அது ஹாலிவுட் பாலிவுட் வந்துச்சு பாருங்க. அதுக்கு அது ஏலாதா? அப்புறம் பார்த்தா மூளையிட செல்ஸை சிதைவு செய்கிற மாதிரி குடிப்போம். நான் கேட்கிறேன், இன்றைக்குள்ள பெரும் பெரும் தகையெல்லாம் நீங்க பாருங்க. ஏழை ஏதோ ஒன்று கிடைக்கிற கசி படிச்சுட்டு போறான். பெரிய பணக்காரன் போய் ஹோட்டல்ல உட்கார்ந்து அடிக்கிறான். நீ என்னப்பா பண்றன்னு கேட்டா குடிக்கிறான். அது இனிப்பா? அவ்வளவு டேஸ்டா? மதுரமான பானம் பண்ணா கஷ்டப்பாம். ஏன்பா? அது குடிச்சாதான் எல்லாம் மறக்குமா? ரியலா ஃபேஸ் பண்ணலாதான். நீங்க இப்போ உங்க எழுதிக்கோங்க, பேனாவை எடுத்துட்டு எவெல்லாம் நம்ப வந்து நினைக்கிறீங்களோ அவன் 50 பேர் கண்ணையும் பாருங்க.
இவன் குடிச்ச கண்ணா இல்லையா, குடிக்கிறானா இல்லையா, இவன் எவனுக்கு நிம்மதி இல்லை. இவன் எவனும் வந்து குடிக்கிறானா நிம்மதி இல்லை. அப்ப அல்லாஹ் எங்களுக்கு தந்த கிஃப்ட்ல ஒரு 100 சிங்கத்தை உட்கார வச்சு 100 வருஷம் கொடுத்து இந்த மைக்கை கண்டுபிடிக்குமா? நாங்க மனுஷன்டா எது? எங்களுக்கு தந்த அறிவு தான் கிஃப்ட். மனுஷன் என்ன பண்றா? அறிவு தான்டா பிரச்சனை. என் அறிவு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு குடிச்ச அறிவு ஆஃப் ஆயிருமா? மாடை விட கேவலமாகறானா? அதுதான் இதுக்கு வழி என்றா இதான் வழி. அப்ப நிம்மதி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த நேரம் வந்து ரொம்ப குறுகிய நேரம். ஏன்னா உங்க ஷெட்யூல் படி அரசாங்கம் கொடுத்த நேரத்துக்கு முடிக்கணும். அதனால் இது ஒரு பல மணித்தியாலங்கள் பேசுற ஒரு தலைப்பு என்றாலும் இப்ப நான் ஒரு வாரத்தோட முடிக்கிறேன். ஏன்னா அவங்க ஷெட்யூல் தவறக்கூடாது. எனக்கு தரப்பட்ட நேரம் 20 நிமிஷம். அதனால அன்பிக்கினியவர்களே, நேற்றைய தினம் இப்படி இருக்கல, நான் கேட்டு என்ன பேசணும் அப்படின்ட்டு இல்ல, ராத்திரி கால் பண்ணி சொன்னாங்க நான் என்ன பேசணும் சொல்லுங்க. இல்ல சிஐடியால கேட்டாங்க என்ன தலைப்பு அது கொடுங்க, என்ன பேசணும் டைம் சொல்லுங்க, அப்பதான் பேசலான்னு. டைம் இருந்தா ஏண்டா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா அவங்க ஃபேமிலியா சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாசு டிராவல்ஸ் இதை செய்கிறார்கள். என் கல்பால் நான் பிரார்த்திக்கிறேன். ஏண்டா அவர்கிட்ட நான் கேட்டது ஏதோ ஹஜ்ஜும்ரா சம்பந்தமா அந்த மக்கள் அதான் இது பண்றாங்க, அப்படி பேசணுமான்ற கேட்டதுக்கு சொன்னார், இல்லை நீங்கள் அது பேச தேவையில்ல, நீங்கள் பொது தலைப்பு பேசுங்க. அத மாதிரி எதையும் மார்க்கெட் பண்ண போறது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன்டா, எங்களுக்கு மார்க்கம் போய் மக்கள்கிட்ட சேரணும். அடுத்ததாக இந்த டிராவல்ஸ் நடத்தி நான் மட்டும் சாப்பிடல, மக்களுக்கு சேர்ந்து போறது என்பதை மக்கள் தெரியட்டும் என்பதுக்கு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்றோம். அதனால் இதுல அது இல்லைன்னு. அப்ப நான் கொஞ்சம் நேரம் தாங்க, என்ன பேசும் உங்களுக்கு கூட நேரம் தர்றேன்னாரு. அதோட தான் என் தலைப்பு கொடுத்தேன். சரி என்றாலும் இன்றைக்கு இந்த ஸ்டேஜ் அடிக்கிற நேரத்துல ரொம்ப டைமா போச்சு. அதனால அதுக்குரிய நேரம் இல்லை, ஃபைனலா இதை முடிக்கணும். அதனால நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். நிம்மதி எங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை நீங்க தேடி எங்க போனாலும் சந்தூக்கை தூக்கி போகும் வரைக்கும் இதுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, ஐரோப்பால உள்ளவனுக்கு கிடைக்கல. அவன் சேர்த்து சல்லியை சேர்த்து வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை டூர் போனான். அப்பயாவது சிரிப்போம்னு பார்த்தா டூர்ல வந்து பிரச்சனை படுத்திட்டு போறான். எங்கேயாவது இலங்கையில வந்தா, இலங்கையில வந்த இடத்துல பிரச்சனை, அங்க போன இடத்துல பிரச்சனை, டூர்ல 4 கஷ்டம். சிரிக்க வந்தா அங்க போய் பார்த்தா புல்ல உளுந்து ஐசியூல ஆக்சிடென்ட் சொல்லி வருமா, நோய் சொல்லி வருமா? இல்ல. அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஜோ பைடன் இப்படி வர்றாரு மேடைக்கு, நாங்க வர்ற மாதிரி வர்றாரு, முழு வேர்ல்டும் பார்த்துச்சு. ஜோ பைடன் ஓடி வர்றாரு, அமெரிக்கன் பிரசிடென்ட் நடந்து வர மாட்டாங்க. நாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆட்கள் காட்டு. அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்ப் தான் வயசானவர், பிரசிடென்டா வந்தவர். அதுக்கு முன்னாடி 69 வயசுல வந்தார் ஒரு ஆள், அவர் 70. அவரை தாண்டி இவர் வந்தார். ஜோ பைடன் வந்தவர் விழுந்துட்டாரு மேடையில. அடுத்த நாள் அமெரிக்கா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பப்ளிக்கா வைக்கிறது ஓடி வந்து காட்டுறார், நான் ஸ்மார்ட்டா தான் நிக்கிறேன். என்ன ஸ்மார்ட்? வேலை கொடுத்தோம், சல்லி அவ்வளோத்தையும் கொடுத்து இளமையை வாங்கலாமா? ஏது ஜனாதிபதி ஆனால் இளமையை வாங்க இயலாது. அந்த இளமைக்கு என்ன வேலை? எல்லாம் திணறி போகிற நேரம் அல்லாஹ் சொல்கிறான், உங்க மனசுக்கு அமைதி வேணுமா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதில் தன் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த கல்பு அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்பை நிலை பெறச் செய்வாயாக. இந்த தீன் போய் எங்க சேருதோ, எப்ப சேருதோ அப்பதான் இந்த உள்ளம் அமைதி பெறும். ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன், ஏனென்றால் இது டிராவல்ஸ் உம்ரா ஹஜ்ஜுக்கான அழைப்பு விடக்கூடியவங்க அதிகமானவங்க போனவங்க, நீங்க போய் பாருங்க. ஹரத்துக்கு பக்கத்துல அல்லாஹ் வந்து ஷஃபா மர்வாவை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்ற என்னுடைய சின்னங்கள் என்கிறான். ஏன் சின்னம் தெரியுமா? இந்த உள்ளம் அமைதி பெறணும்டா அது பக்கத்துல ஒருத்தர் வேணும். கவலைப்படாதீங்க, நான் நிக்கிறேன் உங்களோட. இந்த உலகத்துல சொல்லமெல்லாம் விட்டுட்டு போயிருவான். ஒரு பிரச்சனை வந்தா 4 பேருக்கு போன் பண்ணி பாடுவாங்க, குடும்பத்தாலும் இல்ல கூட்டாளியும் இல்ல, எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்க. அல்லாஹ் சொல்ற இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளரோட நான் நிக்கிறேன்பா. இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், தக்வா உள்ளவரோட நான் நிக்கிறேன். உனக்கு பிரச்சனைன்னா நான் பண்றேன். வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சுறார்களோ பிரச்சனையிலிருந்து அவங்கள நான் வெளியே கொண்டு வர்றேன்றான், நான் கொண்டு வர்றேன்றான். உங்களுக்கு அது வேணுமா? அந்த துணை வேணுமா? ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
தன் பிள்ளையோட அந்த பிணைவியை விட்டுட்டு போறாங்க. அவ பின்னாடி ஓடி வர்றாங்க. என்ன இப்ராஹிம், பாலைவனத்தில் எங்களை விட்டுட்டு போறீங்க, என்ன இது அப்படின்னு போற நேரத்தில் இவரால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் ஒரு அவர் பேச இயலாது. என்ன அவ்வளவு கவலை. போறாங்களா, 3வது தடவை கேட்கறாங்க, என்ன இப்ராஹிம் விட்டுட்டு போறீங்க? அல்லாஹ் உமருக்கு அல்லாஹ் தான் ஏவினானா? ஆமான்ட்டார். அவர் திரும்பி பார்க்கல, போயிட்டார். இவங்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ் எங்களை பார்ப்பான். போனா உங்களுக்கு தெரியும், குழந்தை அழுகுது, தண்ணி இல்லை. பாலைவனத்து மண்ணில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அரிது, செத்து தான் போகணும். நடு பாலைவனத்தில் போய் சிக்கிட்டோன்னு வைங்க, பைப் கிடைக்காது. எவ்வளோ தூரம் போய் கிடைக்காட்டியும் தண்ணியில் செத்து போகணும். பாலைவனத்தில் விட்டுட்டு போனா கொஞ்சோண்டு ஈச்சப்பழம் தண்ணி. அந்த அம்மா சும்மா உட்கார்ந்த உடனே தண்ணி வரல. அவங்க நம்பிக்கை, அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் இங்க வச்சுட்டு போ சொன்னா அல்லாஹ் கைவிட மாட்டான். அந்த அம்மா சஃபா மலைக்கு மேல ஏறி அங்கிருந்து மறுவாக்கு ஓடி, அங்கிருந்து இங்க ஓடி, இப்படி தேடித்து யாராவது வரமாட்டாங்களா? இதை நீங்க இப்படி கேட்காதீங்க. உங்க குழந்தை அழுவுது, ஐசியூல டாக்டர்ஸ் மார்க்ல காணல, மெஷின் எல்லாம் இயங்குது, அவசரமா டாக்டர் வேணும்னா நீங்க ஓடி ஓடி பாக்குறீங்க. எல்லாரும் சாப்பாடுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. உங்க கண்ணு மேல போய் விறுவிறுத்து போட்டு வேர்வையில நடுக்குவீங்களே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துடிக்கிறார், பசியில் துடிக்கிறார். ஹாஜர் அம்மா கொண்டு இல்லை. இந்த நேரத்திலே வானத்தில் உள்ளவன் அந்த அழுகையை கேட்கிறான். வானவர் ஜிப்ரீல் கீழே வருகிறார், குதியை வைக்கிறார். என்ன ஆச்சு தெரியுமா? அல்லாஹ் தான் அன்பை காட்ட ஆரம்பிச்சுட்டான். இன்றைக்கு போற உங்களுக்கு சவுதி கவர்மெண்ட் முழு வேர்ல்டுக்கு தண்ணியை பொறுத்தளவுல நீங்க போய் கையில தண்ணி போத்தல் எடுத்துட்டு போங்க. போனீங்கன்னா அதோட எடுத்துரும். என்னப்பா தண்ணி? அது ஃபிளைட்ல தருவாங்க, வச்சுட்டு போகணும். தண்ணி அலவுடே இல்லை. நீங்க கையில ஹேண்ட் லக்கேஜோட தண்ணி போட்டல காட்டிட்டு போங்க பார்ப்போம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு தான் போகணும். தண்ணி எடுத்து வச்சிருவாங்க. ஆனால் வேர்ல்டு முழுக்க சவுதியில இருந்து தண்ணி போகும். அட சவுதிக்கு தானே உலகமே கொடுக்கணும். அந்த தண்ணி ஆச்சரியமான தண்ணியாம், பரக்கத்து செய்யப்பட்ட தண்ணியாம். வீட்டுல கொண்டாந்து வச்சு இந்த போத்தலை வச்சா இது காலியாயிரும், அவனே போட்டு வச்சிருக்கான். 1 வருஷம் தான்பா, கூடினா சில பேர் 2 வருஷம், இல்லைன்னா முடிஞ்சு. போத்தலை திறந்து அதுவும் முடிச்சு. வீட்டில் 25 வருஷமா சம்சம் உள்ளவர்கள், அது எதுவுமே நடக்காதுன்னு சொன்னவர்கள் இந்த சபையில் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஆச்சரியமான தண்ணி. சவுதி இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் போனவங்களுக்கு தெரியும். அதை போய் நாங்கெல்லாம் தண்ணியை நிறைச்சி தோல்ல வச்சு கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப அப்படி எதுவுமே இல்லை. சவுதி கவர்மெண்ட் அண்மை காலத்தில் ஆய்வு பண்ணுது, இது முடியாதுப்பா, இது முடிகிற வாக்கு இல்லை. அது எப்படிப்பா பாலைவனத்தில் மழை பெஞ்சா தண்ணி வரும்? அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் ஹரத்துக்கு பக்கத்தில் எப்படி உங்க ஹார்ட் பீட் இருக்குதோ, ஜம்சம் ஒவ்வொரு நிமிஷம் வளர்க்கிறார்கள். தண்ணி வந்துட்டே இருக்குது. வர்ற தண்ணிய அவங்களே பேக் பண்ணி ஜித்தே ஏர்போர்ட், வேண்டி ஏர்போர்ட் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கிருந்து நீங்க பாஸ்போர்ட்டை காட்டி எடுத்துருவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா இந்த தடவை சவுதி கவர்மெண்ட் அதிகமான கிரவுட் அறிவிக்குது? 3 கோடி மக்கள் ரமலானிலே ஹரத்தை நோக்கி வந்தார்களாம். ஒரு நாளைக்கு சவுதி கவர்மெண்ட் போட்டாங்க டிஸ்பாசிபிள் கப், இந்த வீசுற தண்ணி கப் வரைக்கும், அதுல தான் சம்சம் குடிப்பாங்க. 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப்ஸ். ஒரு நாளைக்கு 20 லட்சம் டிஸ்பாசிபிள் கப்ஸ் வேஸ்டேஜா வீசுறாங்க. உள்ள குடிக்கிறவங்க மட்டும் கணக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு 10 லிட்டர் 5 லிட்டர் போட்டீங்கன்னா 5 லிட்டர் கணக்கு போடுங்க. 5 லிட்டர் மேனி ஃபிளைட்ல பறக்குது. ஜம்சம் உலகம் எங்கும் பறக்கிறது. இதான் அல்லாஹ் நினைச்சா. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகமூட்டினா அவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டான். உங்க வாழ்க்கையில நீங்க பொருளாதாரத்தை நம்பினா சாட்டிருமா. அதுல கேளுப்பா, நீ தானே பணத்தை நம்பின, பணத்திலே கேளு. நீ தான் அரசியல்வாதியை நம்பி அவன்கிட்ட கேளு. நீ தான் இவனை நம்பி அவன்கிட்ட கேளு. நீ ரப்பை நம்பினால் ரப்பு உன்னை கைவிட மாட்டான் என்ற பாடத்தை அல்லாஹ் படித்து தருகிறானே. உலகத்தில் அசடா போகாத தண்ணி, நிக்காத தண்ணி. சரிப்பா, கொரோனா வந்துச்சு. கொரோனால ஹரத்துல எல்லாம் பூட்டியாச்சு. உம்ராவும் இல்லை, ஒன்னும் இல்லைண்டாச்சு. ஒரு ஆள் தொழுந்தா அங்க உள்ளவங்க கொஞ்சம் பேர் தொழுந்தாங்க. இந்த தண்ணி என்ன ஆகணும்? வந்து 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 மற்ற காலத்துக்கு இப்ப 3 கோடி பேர் குடிச்சாங்களா? ஊருக்கு எடுத்து போனாங்களா? அதே தண்ணி வந்தா காபத்துள்ள இடிச்சிருமே, வராது. ரசூல்லா காலத்துல அது என்ன? ஜம்சம். இது அரபியில் ஜம்சம் அம்மா சொன்னது. நில்லு நில்லு, தண்ணிக்கு நில்லு நில்லுன்னு சொன்னனால அது நின்றுட்டேன்னாங்க ரசூல்லா.
தேவைக்கு வரமாட்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரியவர்களே, அதை பொறுத்தளவுல அந்த மாதிரி அற்புதங்களும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வைத்திருக்கிறான். ரப்பை நெருங்கினால் மட்டும்தான் நமக்கு புரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் விளங்கிய நல்லடியார்களாக மாற்றி மறுமையில் பாக்கியங்களை தர வேண்டும். என் பேச்சில் உள்ள பிழைகளை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.